ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டனை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான 2 ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவி அப்புறம் மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு வீட்டில் டைம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் சீக்கிரம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம மொத்தமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக கிரேவிக்கு கொஞ்சம் சுக்காக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 90% வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. உங்கள் கறியை பொறுத்து எவ்வளோ விசில் விடணுமோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம 2 ரெசிபீஸுமே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு வெடித்ததும் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா வதங்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மசாலா சேர்த்திங்கன்னா ஈஸியாக அது கருகிரும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனில் கிரேவிக்கு தேவையான அளவு மட்டன் எடுத்து நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம வச்சுருக்க சாறையும் அதில் சேர்த்துக்கோங்க. அந்த சாறு தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா இடித்து அதையும் இதோட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை சிம்மில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே கிரேவி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான கிரேவி ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மட்டன் சுக்கா எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுவும் நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்கப்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, கொஞ்சமாக மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். அடுப்பு வந்து ஏற்கனவே நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோன்றதுனால நான் இங்கே மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மீதி இருக்க மட்டனையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் நிறையா சாறு ஊற்றிட வேணாம். ஏற்கனவே நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கிறதுனால கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அடுத்து நம்ம சிம்மில் போட்டுடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததுனால நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் அதிக தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதுவும் போக நம்ம முன்னாடியே கறியை வந்து நல்லா வேக வச்சிட்டோம். அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருங்க. அந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இது ஆப்ஷனல் தான். நெய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டுட்டு நம்ம மிளகுத்தூள் மட்டும் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் சுக்கா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த 2 ரெசிபீஸும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.